வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 7.1 ரிமோட் கிட்டு புதுசாக அப்சாம் பண்ண வந்திருக்கு. அது இப்போ இந்த போர்டு எப்படி இருக்கும், என்ன இது ஃபங்க்ஷன் என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும், கோஆக்சியல் இன்புட் இருக்கும், ப்ளஸ் அனலாக் 6 சேனல் இன்புட் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே போர்டு. இங்கே பாருங்க. இதில் ஸ்டாண்ட் பை மோடு, அப்புறம் மினி எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது 2.1 5.1 செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளே ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டுக்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன லைட் எரியும் இந்த இதெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த போர்டை பார்த்துடலாம். இதை பாருங்க. இது வந்து 2 கோஆக்சியல் இன்புட் கொடுத்துக்கலாம். இது கோஆக்சியல் 1 2, இது ஆப்டிக்கல் 1. இதில் ஒரு ஆப்டிக்கல் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் AC3 நம்ம 6 சேனல் இன்புட் கொடுப்போம்ல, பழைய டிவிடி பிளேயர்லாம் ஆடியோ இன்புட்டு அவுட்புட் எடுத்து ஆம்பில் கொடுப்போம்ல, அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஆக்ஸ் 2 ஆக்ஸ் இருக்குது, ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இருக்குது. இது அஸ்ட்ரா கிட்டில் வந்து இப்போ வந்திருக்கு இது மாடலு. இது அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இது மேக்கிங் வீடியோலாம் போட்டோம்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு செயல்முறை விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிடலான் இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த போர்டில் வந்து கனெக்ஷன் இதெல்லாம் என்னென்னதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இது 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும், இது கிரவுண்டு கொடுக்கணும், இது ஸ்டாண்ட் பை. ஆமாம், இந்த 12 வோல்ட்டு கிரவுண்டு மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7.1 அவுட்புட்டு இங்கே தான் வரும். இதில் வந்து 5.1 அவுட் இங்கே, ஒரு 2 சேனல் மட்டும் இங்கே வருது. என்னென்ன கனெக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். மொதல் பின் வந்து ஸ்டாண்ட் பை, 2வது பின் வந்து சப்பு ஒரு அவுட்டு, அப்புறம் 3வது பின்னு கிரவுண்டு, 4வது பின்னு சென்ட்ரு, 5வது பின்னு சரவுண்டு ரைட்டு, 6வது பின்னு சரவுண்டு லெஃப்ட்டு, 7வது பின்னு ஃப்ரண்ட் ரைட்டு, 8வது பின்னு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, 9வது பின்னு கிரவுண்டு. இதில் 5.1 அவுட்டு இங்கே இந்த பின்னில் வந்துடுச்சு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 சேனல் அவுட்டு வரணும். அது வந்து ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, அது மட்டும் வரணும். அது இந்த பின்லாம் வரும். என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, 2வது பின் வந்து கனெக்ஷன் இல்லை, நோ கனெக்ஷன் வருது. 3வது பின் வந்து ரியர் ரைட்டு, 4வது பின் வந்து ரியர் லெஃப்ட்டு. மொத்தம் வந்து 8 சேனல் இதில் அவுட் வரும். இந்த ஜாக்கு எதுக்குன்னா, இந்த இதுலேருந்து எடுத்து நம்ம டிஸ்பிளே போர்டுக்கு, இந்த போர்டுக்கு இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்தா அந்த டிஸ்பிளே சிக்னலுக்காக. இந்த ஜாக்கு வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போதைக்கு அப்டேட் ஆகலை. ஏன்னா இது HDMI இன்புட்டு ஆப்ஷன் வந்துச்சுன்னா இது அப்டேட் கனெக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த இதில் வந்து HDMI ஆப்ஷன் இல்லை, ஆனால் டிஸ்பிளேலே HDMIன்னு வருது. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த போர்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருந்து வயர் ஐட்டம்லாம் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த வயர் வந்து இந்த 5.1 அவுட்டுக்கு மட்டும் வயரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் சேர்கிற மாதிரி வயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இதுக்கு வயர் கொடுக்கல. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 4 பின்னு உள்ள மாதிரி இந்த வயரை 4 பின்னு உள்ளது மட்டும் நம்ம கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின்ஸ் இந்த ஜாக்கு வரும், இங்கே கொடுத்துக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 பின் வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எதுக்குன்னா என்கோடர் நம்ம இந்த இருக்கு பாருங்கள், இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறக்காக அது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இந்த டிஸ்பிளே போர்டில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த போர்டை வந்து நம்ம சும்மா ஒரு ஆன் பண்ணி மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து என்கோடர் லைன் கொடுத்தாச்சு.
அடுத்து அந்த டிஸ்பிளே போர்டுக்கு லைன் கொடுக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான், லாக் ஆகிடுச்சு. இந்த வந்து காடி வந்து கரெக்டாக பார்த்து உட்காரைக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது, பின்னு உடஞ்சி போயிடும். வச்சாச்சு. அடுத்து வந்து வோல்ட் லைன் கொடுக்கலாம். இப்போ இந்த சேப் ஒயரில் ப்ளஸ் லைன் கொடுக்கலாம், 12 வோல்ட்டு ப்ளஸ் லைனு. இந்த நடு ஒயர் கருப்பு ஒயர், அதாவது ப்ரௌனு, திக்கு ப்ரௌனாக இருக்கும், அந்த கலரில் மைனஸ் கொடுத்துடலாம். இப்போ லைன் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணி பார்க்கலாம். புட் ஆகிட்டுருக்கு, புட்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆப்டிக்கல் ஒன்றில் செலக்ட் ஆகிக்குது. அது மோடு சேஞ்ச் பண்ணணும்னா இந்த வருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதில் இது ஆக்ஸு 2. அதே திருப்பி அமைக்கிறீங்கன்னா இது வந்து அந்த பைப்பான ஒன்று இன்னும் கொடுத்தோம்ல, AC3, அந்த DVD பிளேயர் இன்னுன்னு சொன்னோம்ல, அந்த ஆப்ஷன் வேலை செய்யுது. திருப்பி அதையும் அமைக்க பார்ப்போம். ஆக்ஸ் 1 வேலை செய்யுது. இது வந்து ஆப்டிக்கல் 1, இது கோஆக்சியல் 1. திருப்பி அதுவே அமுக்கினீங்கன்னா கோஆக்சியல் 2 வருது. இது வந்து HDMI இருக்குது, ஆனால் இன்னும் அந்த ஆப்ஷன் அப்டேட் ஆகாமல் இருக்குது, அதனால் அது யூஸ் இல்லை. ஆனால் சிக்னல்லாம் காட்டுது பாருங்கள், HDMI 1, HDMI 2 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கவரை கழட்டிக்கிறேன். இந்த என்கோடர் வேலை செய்தான்னு பார்க்கலாம். இந்த வால்யூம் கூட்டுறேன், குறைக்கிறேன். ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நம்ம நார்மலாக ரிமோட் கிட்டில் வந்தீங்கன்னா சென்ட்ரு, சரவுண்டு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக கண்ட்ரோல் இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்படி இல்லாமல் இருக்குது. இந்த SMங்கிறத சவுண்டு மோட ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு இந்த மாதிரி இப்படி கூட்டிக்கலாம், தனித்தனியாக இதை இப்படி கூட்டிக்கலாம், ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொன்று சொல்லணும், இந்த 5.1 ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 2.1 வரும். அதே திருப்பி செலக்ட் பண்ணிங்கன்னா 5.1 வரும். அதே திருப்பி செலக்ட் பண்ணிங்கன்னா 7.1 வரும். இது 7.1ங்கிறது வந்து நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு 7.1 ஆடியோ கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லாட்டினா இந்த 2 லைன் சொன்ன பார்த்திங்கன்னா, ரியர் ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு, அந்த 2 லைன் மட்டும் வராது, மற்ற எல்லாமே அந்த 5.1 அவுட் வரும். இதில் இந்த ப்ராசஸர் ஐசி என்ன நம்ம போட்டிருக்காங்கன்னா AM1065Bன்னு போட்டிருக்காங்க. இது AVன்னு வருது. இது வந்து நம்ம டெனன், அந்த யமஹா இந்த மாதிரிலாம் நம்ம ஏவி ரிசீவர் நம்ம ஃபால்ட் ரிசீவர் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த ஐசியில் வரும். அதான் இதில் இந்த சர்க்யூட்டை வந்து காப்பி அடித்து போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.